அப்ப என்னென்ன விஷயம் பாருங்க, திருமணம் செய்யற முறை. இதுல முஸ்லீம்கள் முஸ்லீம் சட்டப்படி திருமணம் செய்யலாம், ஐயரை கூட்டு ஒன்றும் சொல்ல முடியாது. எங்க மதத்தின்படி எது திருமணமோ, யாரை திருமணம் செய்யலாமோ அதை நாங்கள் செய்து கொண்டால் நீதிமன்றம் ஏத்துக்கிறோம். இதுல முஸ்லீமுக்குள்ள முஸ்லீம் திருமணம் செய்யறதுல வேற யாருக்கா ஏதாவது பிரச்சனை இருக்கா? இப்படி கொடுக்கறதுனால தேச ஒருமைப்பாட்டுக்கோ, முஸ்லீமுக்குள்ளதான் கல்யாணம் பண்ணிக்கிற போறாங்க. எங்களுக்குள்ள நாங்க செய்யற கல்யாணத்தை எங்க மதத்தின்படி செய்யறதுனால இந்துக்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ கவர்மெண்ட்டுக்கோ யாருக்குமோ ஏதாவது இடைஞ்சல் இருக்கா? இல்ல. நாட்டை ஒன்றும் பெருசா இது பாதிக்காது. திருமண சட்டம், திருமண சட்டத்தில் எங்க மார்க்கப்படி நாங்கள் நடக்கலாம் அரசியல் சாசனம் அனுமதிச்சிருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது வக்ஃபு. வக்ஃபுண்டா என்ன? வக்ஃபு போர்டு இருக்குல்ல, அதாவது எங்க சமுதாயத்தில் உள்ள முன்னோர்கள் நல்ல காரியத்துக்குன்னு சொத்துக்களை எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அந்த சொத்துக்களை நீங்க நினைக்கிற நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. எங்க மார்க்கத்தின்படி எது நல்ல காரியமோ அதுக்கு தான் செலவு பண்ணணும். இப்ப கோயிலுடைய சொத்துக்களை கோயில் நம்பிக்கை பிரகாரம் எது நல்ல காரியமோ அதுக்கு தான் செலவு பண்ணணும். எங்க மார்க்கப்படி நல்ல காரியத்துக்கு கோயில் சொத்து செலவழிக்க முடியாது. அதே மாதிரி தான் கோவிலுக்கு அறங்காவலரை போட்டு தனியா வச்சுக்கிற மாதிரி முஸ்லீம் வக்ஃபு சொத்துக்களை இஸ்லாத்தில் எது நல்லது என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறதோ பாட்டு கச்சேரிக்கு செலவழிக்க முடியாது. ஏன்னா இஸ்லாத்துல பாட்டு கச்சேரி கூடாது. அது உதாரணம் சொல்ல வர்றேன். அப்ப முஸ்லீம்களுடைய வக்ஃபு சொத்துக்களை முஸ்லீம் எது நல்லது இருக்குதோ அதுக்கு தான் செயல்படுத்தணும். இதுல மற்றவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குதா? நாட்டு ஒருமைப்பாட்டுக்கு பாதிப்பு இருக்குதா? இதனால உங்களுக்கு எங்களுக்கு சண்டை வரப்போகுதா? அப்படிப்பட்ட விஷயமா இது? இதுவும் இல்லை. பாயிண்ட் 2. அதாவது ஒன்னு திருமணம், இன்னொன்னு வக்ஃபு, மூணாவது வாரிசு உரிமை. இப்ப நான் இறந்து போயிட்டேன்னா என் சொத்துக்களை எப்படி எப்படிலாம் பங்கு வைக்கணும்ன்றது இஸ்லாத்துல சொல்லப்பட்டிருக்கு. மகனுக்கு இவ்வளவு, மகளுக்கு இவ்வளவு, அண்ணனுக்கு இவ்வளவு, மனைவிக்கு இவ்வளவு, தம்பிக்கு இவ்வளவு, அக்காவுக்கு இவ்வளவு, தங்கச்சிக்கு இவ்வளவுன்னு சொல்லி எல்லாம் எங்களுக்கு நபிகள் நாயகம் வகுத்துட்டு போயிருக்கிறாங்க. எங்க சொத்தை எங்களுக்குள்ள நாங்க பங்கு வச்சுக்கிறோம். இது கவர்மெண்டோ வேற யாருக்குமோ வேற மதத்தவர்களுக்கோ உள்ள சம்பந்தம் இல்ல. இதனால உங்களுக்குள்ள சண்டை வர்றதுக்கு சான்ஸே இல்ல. எங்க சொத்தை எங்களுக்குள்ள நாங்க பங்கு வச்சுட்டு போறோம். இதுல நீங்க உங்க மார்க்கப்படி பங்கு வச்சுக்கிறீங்க. நாங்க எங்க மதத்தின்படி ஒரு கொத்தம் வாங்கிட்டு போய் கோர்ட்ல கொடுத்தா அதை ஏத்துக்கிறோம். கோர்ட் எங்க தகப்பனார் இறந்து விட்டார், எங்கள் இஸ்லாமிய சட்டப்படி இப்படி பங்கு வர வேண்டும், அதை கோர்ட்டார் அதுக்கு தீர்ப்பளிக்க வேண்டும் கேட்டா எங்க மார்க்க சட்டப்படி கோர்ட் தீர்ப்பளிக்கும். ஒரு தகப்பனுக்கு இவ்வளவு, பொண்டாட்டிக்கு இவ்வளவு, புருஷனுக்கு இவ்வளவு உண்டு. பாகப்பிரிவினை வாரிசுரிமை சட்டம் 3. நாலாவது விவாகரத்து செய்யற உரிமை. விவாகம் உரிமை மாதிரி விவாகரத்தை நீங்க கோர்ட்ல போய் தான் பண்ணணும். மத்த எல்லாரும் கிறிஸ்தவரா இருந்தாலும் கோர்ட்ல போய் தான் விவாகரத்து பண்ணணும். இந்துவா இருந்தாலும் கோர்ட்ல தான் விவாகரத்து பண்ணணும். நாத்திகரா இருந்தாலும் கோர்ட்ல தான் விவாகரத்து பண்ணணும். சீக்கியரா இருந்தாலும் கோர்ட்ல தான் பண்ணணும். முஸ்லீம்கள் மட்டும் அவங்களே பண்ணிக்கலாம். முஸ்லீம்கள் மட்டும் விவாகரத்து அவங்களாகவே பண்ணிக்கலாம். ஆம்பளையும் பண்ணிக்கலாம், பொம்பளையும் பண்ணிக்கலாம். திருமணத்தை ரத்து செய்யறது அப்படின்னு எங்க மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதையும் அரசாங்கம் ஏத்துக்கிட்டு பண்ணிக்கிறங்க. உங்க மார்க்கத்தில் இருக்கிறதுனால உங்களுக்குள்ள விஷயம் தானே, நீங்க விவாகரத்து பண்ணிக்கிட்டு போங்கன்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுது. இதுல விவகாரம் எங்க வருதுன்னு கேட்டா மற்றதுல எல்லாம் வரல. இந்த விவாகரத்துல மட்டும்தான் விவகாரம் வருது. நல்லா கவனிக்கணும். பிரச்சனை எங்க வருதுன்னா விவாகரத்து செய்யும் பொழுது பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. மற்றதுல எல்லாம் கேள்வி வரும். நல்லா விளங்கிக்கணும். பொது சிவில் சட்டத்துல, அதாவது முஸ்லீமுடைய தனியார் சட்டத்துல 4 சொன்னல, 4ல் 3 விவகாரம் வராது. எங்களுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிறோம், எங்க சொத்தை நாங்க பங்கு வச்சுக்கிறோம், எங்க வக்ஃபு சொத்தை எங்க முறைப்படி செலவழிச்சுக்கிறோம் போது மத்தவங்க கேள்வி கேட்கிற வரல. எங்க வருதுன்னு கேட்டா விவாகரத்து சட்டம் இருக்கு பாருங்க, அதுலதான் மற்றவர்கள் கேள்வி கேட்கிறாங்க. எப்படி கேட்கிறாங்கன்னா எங்களுக்கு ஒண்ணும் இல்லதான், உங்க பெண்கள் பாதிக்கப்படுறாங்கல்ல, உங்க பெண்களுக்கு நீங்க கொடுமை செய்றீங்கல்ல, அதை எப்படி நாங்க பாத்துக்கிட்டு இருப்போம்னு கேட்கறாங்க. விஷயம் விளங்குதா? அப்ப கூட வேற யாருக்கு அதனால பாதிப்பு இல்ல, எங்க பெண்கள் பாதிக்கப்படுறாங்கிற நல்ல நோக்கத்துல அப்படி ஒரு கேள்வி எழுப்பப்படுது. அந்த சகோதரர் கூட விவகாரத்தை பத்தி கேட்டார் ஒரு கேள்வி. ஆனால் நீங்க அறிவுபூர்வமா சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா விவாகரத்து சட்டத்துல முஸ்லீம்களுக்கு இருக்கு பாருங்க, அந்த மாதிரி சட்டம் உங்களுக்கு வேணும்னு நீங்க கேட்கணும். அதான் அறிவுபூர்வமா நல்லது. விவாகரத்து இருக்குத, விவாகரத்து பண்ற அதிகாரத்தை கோர்ட்டுக்கு கொடுக்கவே கூடாது. கோர்ட்டுக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னா நாசமா போயிடும் நாடு. ஏன் வச்சுக்கிறீங்க? திருமணத்தை நீங்க தான் பண்ணிக்கிறீங்க. திருமணத்தை நீங்க பண்ணிக்கிற போது ரத்து நீங்க தான் பண்ணணும். அப்ப திருமண ரத்து செய்யற அதிகாரத்தை நீதிமன்றத்தில் கொடுத்தீங்கன்னா மோசமான பயங்கரமான விளைவுகள் நாட்டில் ஏற்படும். ஏற்பட்டு கொண்டு இருக்குது. என்ன ஏற்படுது? கல்யாணம் பண்ணிடுறாங்க, புருஷனுக்கு பொண்டாட்டியை பிடிக்கல, புருஷனுக்கு பொண்டாட்டி என்ன காரணமோ பிடிக்கல, என்ன செய்யணும்? விவாகரத்து பண்ணணும், கோர்ட்டுக்கு போகணும். கோர்ட்டுக்கு போறான். கோர்ட்டுக்கு போனா என்ன செய்யும்? கோர்ட்டு 3 வருஷத்துக்கு கேஸை இழுக்கும். நிறைய வழக்கு தயங்கி இருந்தா ஒரு 5 வருஷத்துக்கு இழுக்கும். இழுத்து அதுக்கப்புறம் நீங்க 1 வருஷம் சேர்ந்து இருந்து பாருங்க அப்படின்னு சொல்லும். கடைசியில நீ என்ன செஞ்சுக்க?
சரியான காரணம் சொல்லல, விவாகரத்து தரமாட்டேன்னு சொன்னான்னு சொல்லலாம். உலகம் போய்விட்டு 5 வருஷம் கழிச்சு நீ சரியான காரணம் சொல்லவில்லை, அதனால நான் விவாகரத்து தர முடியாதுன்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் பாக்குறான் ஒருத்தன், உன்னிப்பா கவனிக்கிறான். கோர்ட்டுக்கு போய் 5 வருஷம் காத்துக்கிட்டு இருந்து அது வரைக்கும் பொண்டாட்டி இல்லாம எப்படி இருக்கிறது, அவதான் புருஷன் இல்லாம எப்படி இருக்கிறது, 5 வருஷத்துக்கு 5 வருஷம் குடும்ப வாழ்க்கைங்கிற அப்பப்ப தேவைப்படக்கூடியது. ஒவ்வொரு ஆணுக்கும் தேவை, பெண்ணுக்கும் தேவை. இன்னைக்கு இது இல்லாட்டி வேற ஒண்ணு இருக்கணும். அப்படி இல்லைன்னா 5 வருஷ கணக்குல எல்லாம் தாங்கிட்டு இருக்க முடியாது, யாராலும் கெட்டு போயிருவாங்க. வேற மாதிரியான அது உணர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயம். அப்படி இருக்கும் பொழுது இதுல தேவையற்ற தாமதம் ஏற்படுது. பாக்குறான் ஒருத்தன், நமக்கு பொண்டாட்டியை பிடிக்கல, இப்ப கோர்ட்டுக்கு போனா 5 வருஷம் இழுப்பாங்க, பேசாம மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்திட்டு ஸ்டவ் வெடித்து இல்மன் சாவுன்னு சொல்லிட்டோம்னா அடுத்த நாளைக்கே விஷயம் முடிஞ்சிருமே நினைக்கிறான். இன்னைக்கு நடக்கிற ஸ்டவ் வெடிக்கிறது பூரா அதான் தெரிஞ்சுக்கணும். முஸ்லீம் வீட்டுல ஸ்டவ் வெடிக்கவே காணாம். நாங்கெல்லாம் ஐஎஸ்ஐ முத்திர ஸ்டவ் வாங்குறோமா, எல்லாரும் வாங்குற ஸ்டவ் தான் நாங்களும் வாங்குறோம். முஸ்லீம் வீடுகள்ல வந்து ஸ்டவ் வெடித்து இளம்பன் சாவு காணாம். வேற சமுதாயத்துல மட்டும்தான் ஸ்டவ் வெடிக்குது. என்ன காரணம்? பிடிக்கலன்னா உசுரோடாச்சும் அனுப்பி விட்டுறான். இவன் என்ன பண்றான், பிடிக்கல கோர்ட்டுக்கு போகணும், 5 வருஷம் காத்துக்கிட்டு இருக்குன்னு இல்லைன்னு சொன்னாலும் சொல்லுவான். முடிச்சுட்டோம்னா என்ன சாட்சி இருக்கு வீட்டுல கொள்றதுக்கு, ரொம்ப ஈஸி. அது மாதிரி செஞ்சிடறான். அப்ப ஸ்டவ் வெடித்து பொண்டாட்டி சமையல் பண்ணும்போது செத்து போயிட்டான்னு சொல்லி கொளுத்தி நாசமாக்கி ஒரு பெண்ணை பரலோகத்துக்கு அனுப்பிடுறான். அது மாதிரி அனுப்பப்பட்ட கேஸ் 95% இந்த மாதிரி கேஸ் சொல்லி பார்லிமெண்ட்ல அறிக்கை தாக்கல் செய்யறான். நான் வந்து புறம்போக்கு கதையை நான் சொல்லிட்டு இருக்கல. நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கை என்னன்னு கேட்டா, ஸ்டவ் அடித்து சாவுற 100 கேஸ்ல 95 கேஸ் புருஷனால மாமியாரால கொல்லப்படுற கேஸ். அப்ப ஒரு பெண்ணை கொல்ற அளவுக்கு போறானே, அட கொல்லாதடா அனுப்பியாவது விட்டுறான்னு சொல்றது நல்லதா, கொல்றது நல்லதா? ஏன் கொல்றான்? நீங்க கஷ்டமாக்கி வச்சிட்டீங்க. விவாகத்தை ரத்து பண்றதை கஷ்டமாக்கி வைக்கும் பொழுது அவனுக்கு குடும்ப வாழ்க்கை தேவை இருக்குது, இடைஞ்சலா இருக்கிறான். சரி இவன் தான் அப்படி பண்றான்னு வைங்க, அவ பண்ண மாட்டாளா? பண்றான். அவளுக்கும் கஷ்டமாக்கி வச்சிருக்கிறீ. பொண்டாட்டிக்கு பிடிக்காட்டி அவளும் கோர்ட்டுக்கு தான் போகணும். கோர்ட்டுக்கு போனா என்ன செய்யும்? அது 5 வருஷம் ஆகும். அப்ப அவ என்ன பண்ணுவா? இவன் வேணா ஒரு புருஷன் வேணும் நமக்கு, எவ்வளவு நாளைக்கு புருஷன் இல்லாம இருக்கிறது, இவனை விட்டுட்டு தெருவுல தாயார் வீட்டுல போய் 5 வருஷம் உட்கார்ந்திருக்க முடியுமா? ஒரு பெண்ணுக்கு சாத்தியமாகுமா? வேலைக்கு போற பெண்களுக்கு சாத்தியமாகலாம். அது எத்தனை பேர் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க? அப்ப இந்த பெண்மணி நினைக்கிறா, என்னடா இப்படி போயிட்டு இருக்க. அவ என்ன பண்றா? ஒரு 2 மாத்திரை கூட கலைக்கிற வேண்டியதான். திடீர்னு போனார் அழகானம்ல. அப்படி கேஸ்லாம் என்ன நினைக்கிறீங்க? எல்லாம் இயற்கை நினைக்கிறீங்களா? இல்ல, 5 தான் இயற்கை. நல்லா போய் படுப்பான் ராத்திரி, காலைல போனோம். அதெல்லாம் என்ன கேஸ்? இவன் தொந்தரவு தாங்க முடியாம கலந்து கொடுத்துட வேண்டியான 2 மாத்திரை கூட, அவ்வளவுதான் விஷயம். கொஞ்சம் கோரமா இருந்தா அம்மிக்கல்ல தூக்கி போட்டு செஞ்சு போடுறா. அப்படி செய்யறவங்க இருக்கிறா. அந்த மாதிரி செய்ய விருப்பம் இல்லைன்னு சொன்னா 4 மாத்திரையை கூட போட்டா கதை முடி. தூக்க மாத்திரை கிடைக்காத கடையில வாங்கி நல்ல மாத்திரை கலந்து கொடுங்கன்னா ஆளோட போய் சேர்ந்துருவான். முடிஞ்சு வச்சு விவாகரத்து கிடைச்சு போச்சு. இப்ப இது நல்லதா? 2 பேருக்கு விவாகரத்து லேசா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கு. இது ஒண்ணு நடந்துருதா? அடுத்து கேளுங்க. விவாகரத்து வேணும்னு சொன்னா கோர்ட்டு காரணம் கேட்பான். காரணம் என்ன? சோறாக்க தெரியல, அதுக்காண்டி விளக்கமா தூக்குவான். வேண்டா இதுக்கு விவாகரத்தான்னு கேட்பான். அப்ப என்ன காரணம் சொல்லணும்? நல்ல பெண்ணா இருப்பா, கற்பொழுக்கத்தோட இருப்பா. என் பொண்டாட்டி அடுத்தவனோட ஓடி போயிட்டா, கடத்துக்கிறது நான் பார்த்தேன், வேணும்னு சொல்லுவான். விவாகரத்து வாங்குறதுக்காக வேண்டி நல்ல பெண்ணு மேல வேணும்னு பழிய அப்பதான் விவாகரத்து கிடைக்கும். இதுக்கு நீதிமன்றம் ஏத்துக்கிற மாதிரி சொல்லணும்ல. ஒரு நீதிபதிக்கு சரின்னு தெரியணும்ல, எது சரின்னு அவருக்கு தெரியும்? பழி கட்டு போயிட்டான்னு சொல்லணும். இவன் என்ன செய்வா தெரியுமா? அதே மாதிரி இவளுக்கு உள்ள தந்திரம் என்ன? பொம்பளைக்கு விவாகரத்து வேணும்னா அவ வேற காரணம் சொல்ல மாட்டா, இவன் ஆம்பளை இல்லைன்றுவான். அவ சொல்றது பொம்பளை கோர்ட்ல சொல்றது என்ன கேசா இருக்கு? இவன் வந்து 9, இவனுக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்றான். அப்ப இப்ப என்ன நடக்கும் தெரியுமா? விவாகரத்துக்கு பிறகு இந்த பெண்ணை எவனு கல்யாணம் பண்ண மாட்டான், அந்த மாப்பிள்ளை எவனு பண்ண மாட்டான். பேடி பேருக்கு பொண்ணு கொடுப்பாங்களா யாராச்சும்? அவன் கோர்ட்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துடுறாள். இவன் 9 வந்துட்டான். 9 நிறுவனமான பிறகு இவனுக்கு வேற பொண்ணு கிடைக்குமா? கிடைக்காது. இவன் ஒழுக்கம் கட்டவன் அவன் சொல்லிட்டு வந்துட்டானே, வேற மாப்பிள்ளை கிடைக்குமா? கிடைக்காது. அப்ப இதான் நடக்க போகுது. விவாகரத்தை கொண்டு கோர்ட்ல கொண்டு வச்சீங்கன்னா இல்லாத பொல்லாத பழியை சுமத்திக்கிட்டு இதை பண்ணுவான். இல்லன்னு சொன்னா என்ன செய்வான்? கல்யாணம் பண்றதுக்கு தானே விவாகரத்து வேணும், நான் படிச்சுட்டு போறேன், பின்னாடி பண்ணுவான். நீ பேருக்கு பின்னாடி இருந்துக்க, நான் அப்படி குடும்பம் நடத்த இப்ப என்ன பண்ணுவ நீ அப்படின்னு கேட்பான். இங்க பொண்டாட்டின்னு பேருக்கு இருக்க வேண்டியதான். அவளுக்கு ஆசை உணர்ச்சி. இதை விட அழகா ரத்து பண்ணிட்டு போய் அழகான ஒரு மாப்பிள்ளையை தேடிக்கிட்டு அழகான ஒரு பொண்டாட்டியை தேடிக்கிட்டு போனா அது என்ன கெட்டு போச்சுங்கிற. இது நல்லது இல்லையா? அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா விவாகரத்தை லேசாக்கி வைங்க. இந்த லேசா இஸ்லாத்துல இருக்கிற கஷ்டமாக சொல்றாங்க எல்லாரும். நீங்க என்ன கேட்கலாம்? இது மாதிரி எல்லாத்துக்கும் லேசாக்குறாங்களாம். நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஸ்டவ் எடுத்து பெண்கள் சாவுறாங்கல்ல, அதுக்கு வேற பரிகாரம் சொல்லி பார்ப்போம். உலகத்துல என்னென்ன நிபுணர்லாம் இருக்கிறீங்களப்பா, ஸ்டவ் எடுத்து தடுக்கிறதுக்கு பரிகாரம் சொல்லு, நாங்க இது செஞ்சு காட்டுறோம். ஓ, எங்க சமுதாயத்தில் இல்ல, வரதட்சணையில பாதிக்கப்பட்ட பொம்பளைல கொண்டாந்து காட்டுறாங்க. பத்திரிகையாளர் கூட்டிக்கிட்டு இங்க பாருங்க, விவாகரத்து செய்யப்பட்ட பொண்ணு
இங்கேயாவது காட்டுறதுக்கு அவ இருக்கிறா, வேற சமுதாயத்தில் இருக்க மாட்டா, காட்டு சாம்பலை தான் கொண்டு வந்து காட்டணும்.